இந்த பாரதி தான் கதிரோட காதலி. உங்க 2 பேரோட கேள்விக்கு ஒரே பதில் தான். அது வேற யாரும் இல்ல, இதோ இந்த பாரதி தான். அப்பா 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 என்னப்பா ஏன்பா அழுதுட்டு அப்பா ஒண்ணுலப்பா இல்ல அப்பா அப்பா பாருங்கப்பா இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லடா. அப்பா அப்பா நீங்க ஃபீல் பண்ணீங்கப்பா. அப்பா அப்பா நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காதுப்பா. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ப்பா. எல்லாமே தெரியும். என்னடா தெரியும்? அப்பா ஏன் பாரதி தான் கதிரோட முன்னாள் காதலின்ற விஷயம் தெரியும்பா. எங்க சித்தப்பா நட்ராஜன் தான் எங்க கிட்ட எல்லா உண்மையும் சொன்னது. அவன் சொன்னான். எங்கடா எப்படிடா? அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டாருப்பா. நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது என் அப்பா போயிட்டாரு. 3 வயசு இருக்கும்போது என் அம்மாவை இறந்துட்டாங்க. அப்பாவா அம்மாவா கண்ணும் கருத்துமா வளர்த்தது சிதம்பரம் தான். என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு சிவகாமி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கம்பெனியும் உங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நமக்கு சம்பாதிக்கிறதுக்காக அவர் அமெரிக்கா போயிட்டார். அங்கேயிருந்து கூட ஃபோன் பண்ணும்போது உங்களை பற்றி விசாரிக்க மாட்டார். ஏண்டா நட்ராஜா நீ சாப்பிட்டியா, சிவகாமி நல்லா இருக்காளான்னு எங்களை பற்றி தான் கேட்பார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு விசாரிக்க கூட மாட்டார். என்னென்ன குழந்தைங்களை பற்றி ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டால் அவங்கள பார்த்துக்கிறது தான் நீங்கள் இருக்கீங்களேடான்னு வரு. உன் அப்பா மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கவே முடியாது தெரியுமா. 1 வருஷம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி இந்த வருஷம் கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளோ, அதில் எவ்வளவு லாபம், வருமானத்தை என்ன பண்ணிடா நட்ராஜான்னு ஒரு கேள்வி கூட உன் அப்பா என்னை கேட்டதில்லை. அவ்வளவு நம்பிக்கை தம்பி நட்ராஜன் மேல, அவ்வளவு நம்பிக்கை. 6 வயசுலேருந்து தூக்கி வளர்த்துருக்காருல்ல, அந்த நம்பிக்கை. ஆனா பதிலுக்கு நான் என்னடா செஞ்சேன்? நம்பிக்கை துரோகம் மட்டுமே பண்ணி சிதம்பரம் பெரியசாமியோட பணத்தை கொள்ளையடிச்சேன். அவர் பணத்தை மட்டுமா கொள்ளையடிச்சேன், அவருடைய பசங்க நீங்க 2 பேர், உங்க 2 பேர் எதிர்காலத்தையும் சேர்த்துல கொள்ளையடிச்சேன். தப்பா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த சித்தப்பா தான் உங்களுக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். உங்க 2 பேருக்கும் என்னுடைய கெட்ட எண்ணம் புரியுற அளவுக்கு தெளிவில்லை. பொய்யான பாசத்தை காட்டி உங்களை நம்ப வச்சு உங்க ஃபியூச்சரையே நாசம் பண்ண பாவண்டா நீ. டிகிரி முடிச்சுட்டு ஆசையாக என்கிட்ட வந்து சித்தப்பா நான் மேலே படிக்கட்டுமான்னு கேட்டேன். உண்மையிலேயே நீ ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நான் எப்படி நான் உன்னை மேலே படிக்க வச்சுருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணேன், நீ படித்ததெல்லாம் போதும்னு சொல்லி நானே உனக்கு மாமாவாக மாதிரி பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து உன் கேரியரே நாசம் பண்ணிட்டேன்டா.
இதோ நிற்கிறாளே தேவி, இவளை அகம்பாவம் பிடிச்சவளா, ஆத்திரக்காரியா, கோவக்காரியா, பெரியவங்களை மதிக்காதவளா, ஐயோ இவளா அப்படின்னு எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு வளர்த்தேனே. எதுக்கு? எதுக்காக அவளை அப்படி வளர்த்தேன்? என் அண்ணன் சிதம்பரம் சொத்தை கொள்ளையடிக்குதானே? முட்டாள்டா நானு. எவனாவது ஒருத்தன், டே நட்ராஜா, இப்பவே உன் அண்ணன் சொத்தெல்லாம் நீ தாண்டா கையாண்டுகிட்டு இருக்கிற, உன் அண்ணனுக்கு ஒரு போனை போட்டு சொத்து அத்தனையும் உன் பேருக்கு எழுதி கொடுன்னு சொல்லி நீட்டின வெள்ளை பேப்பர்ல உன் அண்ணன் கையெழுத்து போடுவான்னு சொல்ல ஆள் இல்லை. சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கேட்கற மனசு எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு தான் மனசாட்சியே இல்லையே. உங்க 2 பேரையும் இந்த நட்ராஜன் எவ்வளவு கெடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அது புரியாது. நானே எடுத்து சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா உங்க 2 பேர் மூளைக்குள்ளேயும் இந்த நடராஜன் தான் ஒளிஞ்சிருக்கான். ஐ மீன், இந்த நடராஜனுடைய சாடிசம் ஒளிஞ்சிருக்கு. நீங்க 2 பேரும் பண்றீங்களே தப்பு, அத்தனை தப்புக்கும் இந்த நடராஜனுடைய கிரிமினல் தனம், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான்டா காரணம். பாவம் சந்தோஷ், நீயும் தேவியும் மனசு வருந்தி சொல்றேன். உங்களுடைய மூளை, ரத்தம், நரம்பு, நாடி, ஏன் உங்களுடைய ஒவ்வொரு செல்லுலையும் இந்த கிரிமினல் நடராஜனுடைய மூளை தான் கலந்துருக்கு. பாவண்டா நீ அவனும். நீங்க 2 பேரும் உங்களுடைய கேரக்டர் எது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது உண்மையிலேயே உங்க 2 பேருடைய கேரக்டர் இல்லை, நான் செதுக்கினது, நான் டிசைன் பண்ணது. ஒரு வகையில சொல்லணும்னா உங்க 2 பேரையும் கிரியேட் பண்ண கிரியேட்டரே நான் தான். ப்ளீஸ் போதும், நிறுத்திக்கோங்க. இப்போ உங்களை பார்த்தா மட்டும் இல்லை, எங்களுக்கு எங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. போயிடுங்க. போதான் போறேன். இந்த ஜென்மத்தில் நாம் 2 பேரும் சந்திக்கிறது இதுதான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா இருக்கணும். நான் உங்க மேல காட்டின பாசம் பொய் தான். ஆனா நீங்க 2 பேரும் என் மேல காட்டின பாசம் பொய் இல்லையே, அது உண்மைதானே. நான் உங்க சித்தப்பான்றது உண்மைதானே. கதிரோடைய அப்பா முருகேசனை கொண்டது நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிக்க போறேன். தப்பு தப்பா நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் வேத வாக்கா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்துறீங்களே. இப்போ உண்மையா உங்க சித்தப்பனா உங்க முன்னால நிக்கிறேன். உங்ககிட்ட தான் பாவத்தை தொடங்கினேன், அங்கேயே முடிக்கிறேன். சத்தியமா உங்ககிட்ட பாவம் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஆனா என் பாவம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையை பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். வா போலாம். ஒரு நிமிஷம். இதை பாரு நடராஜா, இதுதான் உன்னை லைஃப்லேயே நாங்கள் லாஸ்ட்டாக பார்க்கறதா இருக்கும்னு ஆசைப்படுறோம். சந்தோஷ், சந்தோஷ், தேவி, சந்தோஷ், தேவி, சந்தோஷ், டேய். இப்ப கூட உங்க மூலையில இருக்கிற நடராஜன் தானே உங்களை டைரக்ட் பண்றான். பாரு, இந்த கோபம், இந்த ஆணவம், இந்த அகந்த, முட்டாள்தனம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிரு. நடராஜனா யோசிக்காத. சந்தோஷா, நீயே யோசி. நீயும் ஆணவத்தை குப்பத்தட்டில போடு. நான் சொல்றத கொஞ்சம் நீயா காது கொடுத்து கேளு. உண்மையை சொல்ல போறேன். சிதம்பரம், பத்ரி, சிவகாமி, ராஜேஷ், மல்லிகா, தண்டபாணி, கோகிலா, சரவண, மீசக்கார மாமா, கதிர், ராஜேஸ்வரி அம்மா, மலைச்சாமி, கோமதி, மலர், மல்லிகா, ராம், இவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம், ஒரு உண்மை உங்க 2 பேருக்கு மட்டும் தெரியாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன் அது உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியுமா? இதான் காரணம். இதோ இந்த கோபம் மட்டும்தான் காரணம். சந்தோஷ், இவன் என்ன சொல்றான்? இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ரகசியம் உங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் எனக்கு கூட தெரியாது. ஸோ அந்த ரகசியம் தெரியாத 3 பேர் சந்தோஷ், தேவி, நடராஜ்.
உங்க 2 பேருக்கும் தெரியக்கூடாது, நடராஜனுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் சந்தோஷ் தேவி வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன். ஒருவேளை சந்தோஷுக்கும் தேவிக்கும் தெரிஞ்சதுன்னா நீங்களே உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிப்பீங்க. இதுதான் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட பயம். அவங்களுக்கு அந்த மாதிரியான பயம் வரதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்க 2 பேருடைய கேரக்டர் தான். அதுக்கு யார் காரணம்? இந்த நடராஜன். உங்களை வளர்த்தானே இந்த 3rd ரேட்டட் கிரிமினல், கேடு கெட்ட நடராஜன். இதோ இவனுடைய தேவையில்லாத கோபத்திலையும் உன்னுடைய முட்டாள்தனமான அவசரத்திலையும் இந்த நடராஜன் தான் ஒளிஞ்சிருக்கான். அதனால தான் எங்க உங்க வாழ்க்கை நாசமா போயிடுமோன்ற பயத்தினால தான் 4 குடும்பமும் இந்த ரகசியத்தை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு இருக்காங்க. இவ்வளவு ஏன், உங்க 2 பேருக்கும் இந்த ரகசியம் தெரிஞ்சா என்ன ஆகுமோன்ற பயத்திலேயே பாவம் அந்த தண்டபாணி செத்து போனார். இந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை உங்ககிட்டயும் தேவிக்கிட்டையும் சொல்லிட வேண்டியதான். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மிரட்டி ஆட்டி படைக்கிறா அந்த மாலதி. ஓகே, எனக்கு அந்த ரகசியம் தெரியக்கூடாதுன்றதுல நியாயம் இருக்கு, ஜஸ்டிஃபை. நான் பொறுக்கி கிரிமினல் ராஸ்கல், பொறுக்கி நான். ஆனா உங்க 2 பேருக்கும் கூட அந்த ரகசியம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? உங்க ஆட்டிடியூட். உங்களை மோல்டு பண்ணி இப்படி உருவாக்கி வச்சிருக்கேன் நானு. இந்த ஆட்டிடியூட். தயவு செய்து என்னன்னு சொல்லு. ப்ளீஸ் சொல்றீங்களா? எல்லாரும் எதை மறைக்கிறாங்க? இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா அது எனக்காகவும் தேவிக்காகவும் தான் மறைக்கிறாங்கன்றது தெரியாது. யாருக்குமே பயப்படாத சிதம்பரம் மாலத்தியை கண்டா நடுங்கிறதும், தண்டபாணி உயிரை விட்டதும், என் பொண்டாட்டி என் புள்ள அவங்களே என்னை கொலை பண்ண துணிஞ்சதும், ராஜேஷ் 2 தடவை தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணதும், ராஜேஷ் வேண்டான்னு அந்த வீட்டை விட்டு மல்லிகா போனதும், உன் பொண்டாட்டி பாரதி அந்த கேடுகெட்ட நாயுடு ஆயிட்டு காலை நான் விழ வச்சதும், இது அத்தனைக்கும் எது காரணம்? என்ன காரணம்? நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், உங்க 2 பேர் வாழ்க்கையும் அமைதியா இருக்கணும். அதுக்காக இவங்க எல்லாரும் செஞ்ச தியாகம் இது. அதனால சொல்றேன், அவங்க தியாகம் வேஸ்டா போகக்கூடாது. இந்த நடராஜனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம, இந்த நடராஜனுடைய மூளையை வச்சு யோசிக்காம, நீங்க 2 பேரும் சுயமா சிந்திச்சு நிதானமா ஒரு முடிவெடுப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. அது என்ன ரகசியம்னு நான் சொல்றேன். சத்தியம் பண்ணாதான் அந்த ரகசியம் என்னன்னு நான் சொல்லுவேன். சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. பாரதி உங்ககிட்ட அந்த ரகசியத்தை மறைச்சதுக்கும், கதிர் உங்ககிட்ட அந்த ரகசியத்தை சொல்லாம மறைச்சதுக்கும் காரணம் அவங்களுடைய சுயநலம் இல்லை. இந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நன்மையை கருதி தான் அவங்க 2 பேருமே உங்ககிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. அவங்க தெய்வமா மதிக்கிற அண்ணன் சிதம்பரம் இருக்காரே, அவர்தான். அவர் அவங்க கிட்ட விட்ட ஒரே வேண்டுகோள் வாழ்க்கையில் அதுதான். அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் அவங்க 2 பேரும் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் இந்த ரகசியத்தை மறைச்சாங்க. அந்த ரகசியம் என்னன்னு தெரியுமா? சந்தோஷுடைய மனைவி பாரதி. அந்த பாரதியுடைய முன்னாள் காதலன் யார் தெரியுமா? உன் புருஷன் கதிர் தான்.
ஆக்சுவலா இந்த விஷயம் சித்தப்பா மூலியமா இல்லாம வேற எப்படியாவது எனக்கோ இல்ல தேவிக்கோ தெரிஞ்சிருந்தா எங்களோட டெம்பர்மெண்ட்டுக்கும் எங்களோட அவசர புத்திக்கும் கண்டிப்பா கண்டிப்பா பாரதியும் கதையும் நாங்க தப்பா தான் நினைச்சிருப்போம். அதான் எனக்கு போயும் அதனால தான் மறைச்சேன். அது மட்டும் இல்லப்பா, சித்தப்பா எங்ககிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சாரு. கதிர் மேலயும் பாரதி மேலயும் எந்த தப்பும் இல்ல, எல்லாம் சந்தர்ப்பம் சூழ்நிலை எங்க மண்டைக்கு உரைக்க வச்சதே சித்தப்பா தான்ப்பா. அவன் எப்படி அப்படி? அப்பா சித்தப்பா ரொம்ப திருந்திட்டாருப்பா. சிவமி கேட்டியா கேட்டியா? நடராஜன் திருத்திட்டானாமா? நான் எவ்வளவோ தடவை உங்க அப்பாவை திட்டிருக்கேன்டா. ஆனா எனக்கு தெரியுதுடா அப்போ இந்த தடவை அவர்கிட்ட பேசும்போது அவர் திரும்பிட்டாரு எனக்கு தெரியுதுடா. அவரு பழைய நடராஜன் இல்ல. அவர் பேசுறது உண்மை இருந்துச்சு. அவர் நிஜமாவே திரும்பிட்டார். அவர் திருந்தது மட்டும் இல்லாம எங்களோட மைண்டை ஓபன் பண்ணி எங்களோட நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி எங்க வீக்னஸ் எங்களுக்கு புரிய வச்சிட்டாருப்பா. அவரு நாங்க எவ்வளவு பேடா இருந்தோம், நான் என்னெல்லாம் தப்பு பண்றோம்னு எங்களுக்கு புரிய வச்சுட்டு அவரு போலீஸ் சரண்டர்னு சொல்லிட்டாருப்பா. அப்பா பாரதியும் கதிரும் தப்பான ஆளுங்க கிடையாதுப்பா. அவங்க அது எங்களுக்கு புரியுதுப்பா எல்லாமே. என்ன மனுஷனாக்கணும்ப்பா. எனக்காகவே அழுது, எனக்காகவே சிரிச்சு, எனக்காகவே வாழ்றவாப்பா. எனக்கு அம்மா இல்லைன்ற குறைய தீர்த்தவ பாரதி. அவளை இப்படி பண்ணா தப்ப நினைப்பேன். ஏன் பாரதிப்பா? ராஜேஷ், என்ன பண்ணிட்டு மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ உள்ளாட இருந்தா மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க. என்ன பண்ற? மாலதி, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன், உன்னை உயிரோட விட மாட்டேன். உன்னை எப்படி எல்லாம் லவ் பண்ண நீ எனக்கு ரொம்ப பிடிக்குண்டா. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? ஏண்டா இப்படி பண்ண? ஏன் பண்ண? ஏண்டா இப்படி பண்ண? உன்னை மட்டும் தானடா நான் நம்புனேன். ஏண்டா என்ன? உன்னை மட்டும் தானடா நான் நம்புனேன். ஏண்டா என்னை ஏமாத்தின? உனக்காக நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன். உங்க அப்பா என்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா. டேய் டேய், உனக்காக கூட பிறந்த என் அக்கா குழந்தைய அழிக்க பார்த்தேன்டா. என் அக்கா குழந்தைய அழிக்க பார்த்தேன். ஏய், விட மாட்டேன், விட மாட்டேன், சத்தியமான உயிரோட விட மாட்டேன். உன் மேல நான் உயிரே வச்சிருந்தேனேடா.
உனக்காக நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன். உனக்காக நான் சாகுற வரைக்கும் போனேடா. எப்படா என்ன ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு? மாலதிக்கு பாரு. ஏய், என் மேல தானே கோவம், என்ன சுட வா. பாடி பாடி. உன்னாலதாண்டி எல்லாமே. ஐயோ மாரதி, ஐயோ ஏன் மாலதி இப்படி பண்ண?